வணக்கம். இன்றைய கூட்டத்தொடரில் ஆளுநர் உரையை வாசிக்கல. முதல் முறையா ஆளுநர் தனது உரையை இந்த தமிழக சட்டப்பேரவையில் புறக்கணிச்சிருக்காரு. இது தொடர்பாக உங்களுடைய கருத்து? ஆளுநர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழக அரசு தயாரித்து ஆளுநர் கைகளில் அளித்திருக்கிற அந்த அறிக்கையை, அந்த ஆளுநர் உரையை அவர் முழுவதுமாக வாசிக்க வேண்டும் என்பது அவருடைய அரசியல் சாசன உரிமை அல்லது கடமை. ஆக உரிமையிலிருந்தும் தனது கடமையிலிருந்தும் தமிழக ஆளுநர் அவர்கள் பிழை செய்திருக்கிறார், குற்றம் செய்திருப்பதாக நான் குற்றம் சாட்டுகிறேன். ஆளுநர் தமிழ்நாடு அரசால் தயாரித்து அளிக்கப்பட்ட உரையை படிக்காமல் தானாக முன்வந்து சில கருத்துக்களை சொல்வதும், படிப்பதற்கு முன்பு நாட்டு மக்களுக்கு சொல்வதற்கு முன்பாகவே அந்த உரையில் தனக்கு உடன்பாடு அற்ற சில கருத்துக்கள், சில செய்திகள் இருப்பது என்று சுட்டிக்காட்டி வெளிநடப்பு செய்வது என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசையும் தமிழ்நாட்டு மக்களையும் அவமதித்த ஒரு செயலாகத்தான் நான் இதை பார்க்கிறேன். அதனால் ஆளுநர் அவர்களுக்கு எமது தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக எனது கடுமையான கண்டனத்தை நான் பதிவு செய்கிறேன். தேசிய கீதம் இசைக்கப்பட வேண்டும் தொடக்கத்திலையும் முடிவிலும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வச்சாரு. அதனால இந்த உரையை புறக்கணிச்சாரு. ஆனா இந்த கூட்டத்தோட முடிவுல இந்த தேசிய கீதம் இசைக்கப்படும் வரை அவர் இருக்கல அப்படின்னு மற்ற கட்சிகள் குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இதுக்கு உங்களோட? ஆமா, அது குற்றச்சாட்டு தானே. எந்த தேசிய கீதம் இசைக்கப்பட வேண்டும் என்று ஆளுநர் அவர்கள் விரும்புகிறார்களோ அந்த அவருடைய கோரிக்கையை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பிரகாரம் இந்த தமிழக சட்டமன்றம் தொடங்கப்பட்ட காலத்திலிருந்து தமிழ்த்தாய் தான் முதலில் வாசிக்கப்படும். அதற்கு பிறகு அந்த நிகழ்ச்சி நிறைவு பெற்ற பிறகு நாட்டுப்பண் ஒலிக்கப்படும் அல்லது பாடப்படும். ஆனால் நாட்டுப்பண் பாடுவதற்கு முன்பாகவே ஆளுநர் அவர்கள் வெளிநடப்பு செய்வது என்பது நம்முடைய இந்த தேசத்திற்கான நாட்டுப்பண்ணை அவர் புறக்கணித்திருக்கிறார், அவமதித்திருக்கிறார் என்று நான் குற்றம் சாட்டுகிறேன். கடந்த முறையும் சர்ச்சைக்குள்ளாச்சு, இதே போல இந்த முறையும் தொடர்ந்து இப்படி நடக்குது. ஆளுநர் அவர்கள் ஒரு RSS சித்தாந்தத்தினுடைய அடிப்படையில் கருத்தியலோடு அவர் உள்ளே வருகிறார். அவர் தமிழக அரசு அல்லது தமிழக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசின் கருத்துக்களை பிரதிபலிக்கக்கூடிய ஒருவராக இருக்க வேண்டுமே தவிர தன்னுடைய சொந்த கருத்தையோ தன்னுடைய சொந்த சித்தாந்தத்தையோ பிரதிபலிக்கக்கூடியவராக ஆளுநர் இருக்கக்கூடாது. அதற்காகத்தான் நாம் சொல்லுகிறோம், எங்களை போன்றவர்கள் நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம், தமிழ்நாட்டிற்கு ஆளுநர் போன்ற ஒரு பதவி தேவையில்லை, இந்த பதவி முற்றுமுதலுமாக நீக்கப்பட வேண்டும் என்கிற கருத்தை நாங்கள் வலியுறுத்தி வருகிறோம். நன்றி.